ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்களோட மனநிலையை கெடுக்கிற மாதிரியே அவங்க ஒருவேளை சாப்பாட்டையே வந்து சாப்பிட்றதுக்கு யோசனை பண்ணுற மாதிரிலாம் அவங்களோட கமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ரொம்பவே வந்து கைண்டாக நடந்துக்கங்க. யாராக இருந்தாலும் ரொம்பவே பாசமாக அன்பாக நடந்துக்கங்க. நிறையா பேர் வந்து வீக் ஆஃப் ஃபேன்ஸ் ரொம்பவே வந்து அன்பாக தான் இருக்கீங்க. ஆனால் சில பேர் என்ன பிரச்சனைன்னு தெரில, ரொம்பவே வந்து உங்களோட கமெண்ட்ஸ்லாம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கைண்டாக நடந்துக்கங்க, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க ஸ்டோரி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது எதை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1 வீக்கு முன்னாடி நம்ம விஜயை பற்றியான இந்த மாதிரி நெகட்டிவான நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு. எப்போனா வந்து இந்த எஸ்எஸ் மியூசிக்கில் அவர் வந்து இந்த மாதிரி காவேரியை வந்து தூக்குற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார், இல்லை இதை நிவின் நீங்களும் வாங்க, நம்ம 2 பேரும் நீங்கள் அந்த சைடு கையை பிடிச்சிக்கோங்க, நான் அந்த சைடு பிடிச்சிக்கிறேன், ஒரு தேரை தூக்குற மாதிரி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை பார்த்தீங்கன்னா நிறையா பேர் தப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ஆனால் பழகுறாங்க. இதை காவேரியே வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இங்கே நிறையா பேர் ஃபேன்ஸுங்கிற பேரில் நீங்கள் எப்படி காவேரி எப்படி கஷ்டப்படுத்தலாம், இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ் நெகட்டிவாக நம்ம விஜய் வந்து இது பண்ணி போட்டிருந்தாங்க. இது சரியா அப்படின்னு எனக்கு தெரியலை. இது என்னோடய பார்வையில் வந்து எனக்கு வந்து அது தப்புன்னு தான் எனக்கு படுது. இதை தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்களோட விஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ வந்து விஜய் வந்து சும்மா காமெடிக்கு தான் சொல்லியிருக்காரு. நம்மளே வந்து லைஃப்பில் நிறையா பேரை சந்திச்சிருந்துருக்கோம். சில பேரோட வார்த்தை வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பேரோட வார்த்தை அப்படி தெரியாது. இப்போ நம்மளுக்கு பிடிக்காதவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதை ஒரு மாதிரி எடுத்துக்கிருவோம். அதே நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒன்று சொல்லும்போது அதை பெருசாகவே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் காவேரியே அதை பெருசாக எடுத்துக்கிறல. விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதை வச்சு தான் அவர் வந்து கலாய்ச்சிருப்பார். இந்த மாதிரி நீங்களே நினச்சி பாருங்களேன், ஷூட்டிங் பார்ட்டில் வச்சு எத்தனை தடவை இந்த மாதிரிலாம் 2 பேரும் ஜாலியாக பேசியிருப்பாங்க. நீங்கள் நிறையா இது பார்த்துருப்பீங்க, நிறையா பார்ட்டு பார்த்துருப்பீங்க. நிறையா இடத்துல யூடியூப்லலாம் நிறையா ஷேர் ஆகிருக்கு. 2 பேரும் வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது விஜய் வந்து சிரிச்சு விட்ருவார். காவேரி வந்து என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி சின்னதாக 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் விஜய் சொல்லியிருப்பாரா இருக்கும். இதை போட்டு பெருசுப்படுத்தி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி எப்படி விஜய் வந்து இப்படி சொல்லலாம், விஜய்க்கு வந்து காவேரி மேலே இதே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசியிருந்தாங்க. எனக்கே கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை நினச்சி தான் வந்து காவேரி இப்படி ஒரு பதிவாக இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை விஜய் வந்து எதுவும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படி உங்களை சொன்னதுனால நீங்கள் எதுவும் கஷ்டப்பட்டீங்களான்னு தெரியலை. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் கூட போயிருக்கலாம். இது ஃபேன்ஸ் வந்து ஒரு பெருசாக பண்ணாங்க. நான் உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு அது இரிட்டேட்டாக இருந்துச்சா, எனக்கே தெரியாமல் தான் கேட்குறேன், அப்படி கூட விஜய் கேட்டிருக்கலாம் காவேரிட்ட. அதனால் காவேரி வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போய் தான் இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு இப்படிலாம் பேசுகிறது வந்து சில பேருக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட தொண்டைக்குள்ளே இறங்காத அளவுக்குலாம் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் வீக் ஆஃப் ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்து கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கமெண்ட் போடுறதுலாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளுக்காக தான் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து பாடுபடுறாங்க. நம்மளே இப்படி அவங்கள ஆச்சா பூச்சான்னு கத்தலாமா சொல்லுங்கள் பார்க்கலாம். வேறு ஒரு அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பாய்.